Did we do param navaiva pariganita pariganitaha tena முடிச்சோமா? இல்ல அதுல இருந்து படிக்கணும். இல்லை மாத்தா அங்க இருந்து படிக்கணும். இத்தி ஜிக்யாசமானோ அது படிச்சுட்டோமா? கணையா மாச அது படிச்சுட்டோம் மாத்தா. ஓகே. பரம் நவைவ பரிகணிதாக தேன அப்படி படிச்சோம். அது படிக்கல, அதுல இருந்தா படிக்கணுமா? ஆமா மாத்தா. Yes madam, yes. Yeah, okay. So who's going to do? யார் who did not do last week, they should come up. போன வீக் வந்து ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மேடம் அண்ட் ராஜா சார் did. யார் வரே வாங்கோ. நான் பண்ணவாஜி. பண்ணுங்க. நான் பண்ணவா? பரம் நைவைவ பரிகணிதாக தேன. பரம் நவ ஏவ பரிகணிதாக தேன. மேலும் அவர்களால் 9 பேர் மற்றும் எண்ணப்பட்டார்கள். தேன அதான் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் அந்த மூடர்கள் அவர்களால்னு நான் எடுத்துட்டேன். அதுவா இல்லாட்டா அவர்களால் வராது இல்லையா? ஏன்னா அந்த விருத்த அவரை தான் குறிக்கிறது இல்லையாமா? அந்த விருத்த அந்த வயசானவர் தானே சொல்றார், அவர் தானே எண்ண ஆரம்பிக்கிறார். ஓகே. சகாதான். ஓகே. சகாவோட திருத்தியா தானே தேன. சோ திருத்தியா விருத்தகவ ரெஃபர்ஸ் டு விருத்தக. என்னமா? இல்ல கேக்குறதா ஜி? எனக்கு என்னவோ இல்ல உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் எக்கோ வருது. நான் திரும்ப போயிட்டு வருவேன், கேட்க மாட்டேங்குது, எனக்குமே தெரியல. ஓகே, கொஞ்சம் நீங்க லாக் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப வரேச்சு. அடுத்தது கூட படிக்கிறேன். வேற யாராவது படிக்கணுமா? மத்தா நான் படிக்கிட்டேன் மத்தா. படிங்க. பரம் நவைவ பரிகணிதாஸ்தே பரிகணிதாஸ்தேன. பரம் நவ ஏவ பரிகணிதாக தேன. ஆனால் அவரால் 9 பேர் மட்டுமே எண்ணப்பட்டனர். பரம் வந்து அவ்யயம் மத்தா. நவைவ வந்து நவ பிளஸ் ஏவ விருத்தி சந்தி. நவ வந்து நகாராந்த திரிஷுலிங்கேஷு சமான நித்திய பகுவச்சன நவன் சப்தக. ஏவ வந்து அவ்யயம். பரிகணிதாக வந்து பரி பிளஸ் கண பிளஸ் இக்த பிரத்யே பகுவச்சனம். பரிகணித சப்தக அகாராந்த புல்லிங்க பரிகணித சப்தக பிரதமா பக்தி பகுவச்சனம். தேன வந்து தகாராந்த புல்லிங்க தத் சப்தக திருத்தியா பக்தி ஏகவச்சனம். ஓகே, இது வந்து ஒரு நிமிஷமா பரிகணித்தா சொல்லுங்க. பரி பிளஸ் கண சப்தம்னு இது இருக்கு. கண தாத்து சாரி இக்த பிரத்யே பகுவச்சனம். அதோட சென்டென்ஸ் எப்படி நீங்க வந்து பண்ணேன், இது அர்த்தம் சொல்லுங்க. அவரால் 9 பேர் மட்டுமே எண்ணப்பட்டனர். So it's a karma, இது கர்மணி. கர்மணி கர்த்தரியா மாத்துங்க. பரம் சக நவைவ பரிகணித்தவான்னு எழுதிருக்கேன் மத்தா. அப்படி எழுதலாமா இல்லைன்னா பரிகணயத்துன்னு எழுதலாமா மத்தா? ஆனால் அவர் 9 பேரை மட்டும் எண்ணினார் அப்படின்னு. அந்த நவைவ வந்து மாறாது மத்தா. தித்யா விபக்தியும் நவதான் வருது. நவைவ பரம் சக நவைவ பரிகணித்தவான் இல்லைன்னா பரியகணயத் அப்படின்னு எழுதிருக்கேன். பரி பிளஸ் அகணயத். அகணயத். பரி பிளஸ் அகணயத் பரியகணயத். Okay. So பரிகணித்தவான் is okay because இது இக்த பிரத்யே தானே, you can do it. அதனால பரிகணித்தவான் எழுதிட்டு இதுவும் எழுதி பிராக்கெட்ல எழுதி. That's okay, that's okay. But that is also right. So நான் வந்து ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது one of the teachers said இந்த வான் அந்த கதவான் அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. இதெல்லாம் இந்த மாடர்ன்
இதுல டீச்சிங்ல ஈஸியா இருக்குன்னு யூஸ் பண்றாரு. நெவர் யூ ஷுட் யூஸ் தட். யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் அகச்சத்து தான். So that is where the ancient grammarians used only that. இது வந்து இப்போ மாடர்னா everybody they want everything ஈஸியா யூஸ் பண்ணணும். they want it easy. அதனால கத்தவான்னு யூஸ் பண்றா. சம்பாஷணத்துல வந்து மேபி கரெக்ட். சம்பாஷணத்துல you can say கத்தவான். But when you are writing, you should always write as agachat only. சொன்னார். So let us, it's okay. We can see both. கத்தவான் is okay. பட் நம்ம வந்து இத்த பிரத்யேனா தவத்து பிரத்யேதா அப்படின்னு நம்ம போடுறோம். கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ततः स अक्रोशत् अहो वयं दश प्रस्थिताः इदानीं नवैव स्मः. அப்பொழுது அவர், ஐயோ நாம் 10 பேர் கிளம்பினோம், இப்பொழுது 9 பேர் மட்டுமே இருக்கிறோம் என்று அலறினார். ததக தத்து பிளஸ் தசில் பிரயோகம், தஸ்மாத் ததிதா அந்த சஹ வந்து தகாராந்த புல்லிங்க தத் சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். விசர்கசிய லோபகனால ச மாதிரி இருக்கு. அக்ரோஷத், அக்ரோஷத் வந்து ஆ பிளஸ் அக்ரோஷத், ஆக்ரோஷத் சாரி மாதா, ஆக்ரோஷத். லங்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம் மாதா, 1PA. அஹோ வந்து அவ்யயம். இருங்க ஒரு நிமிஷம், திரும்பவும் சொல்லுங்க. இந்த ஆக்ரோஷத்தை மறுபடியும் சொல்லுங்க. ஆக்ரோஷத் வந்து ஆ பிளஸ் அக்ரோஷத். நீங்க முதல்ல சொல்லல. ஓகே ஓகே கரெக்ட். அஹோ வந்து அவ்யயம் மாதா. வயம் दकारांत त्रिशुलिंगेषु समान अस्मत् शब्दः प्रथमा विभक्ति बहुवचनम्. क्रोशत வந்து என்ன தாத்து என்னமா? क्रोशत தாத்து ஏதோ மறந்துட்டேன் மாதா. நீங்க சொல்லவே இல்லை. கேட்டேன். ஆமா ஆமா சொல்லல மாதா. எழுதலையா? விட்டு போயிட்டு மாதா. இல்ல மாதா, ட்ரை பண்றேன் மாதா. ஆ பிளஸ் கிருஷ் தாத்து. கிருஷ் தாத்து. கிருஷ் 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 தாத்து. 1PS. 1PS ஏவா மாதா? எஸ் தான். ஏன்னா ஏ வந்தானா உங்களுக்கு இத்து வராதுமா. This is one thing we have to understand. Oh right மாதா. ஓகே. கரெக்ட் கரெக்ட். அதுனா தா தானே வரும். அதுவே கரெக்ட் கரெக்ட். இல்ல மாதா, ஆமா கரெக்ட் மாதா, சாரி மாதா. அப்ப 1P தான், 1A கிடையாது. 1P தான். சொல்லுங்க. 1PA. 1PA 1PS தான். 1PS. ஓ சரி வெச்சுக்கோங்க. அத பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க தாத்து மட்டும் குருஷ்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மாதா. அஹோ முடிச்சிட்டு பயம் முடிச்சிட்டு பயம். தச வந்து நகாராந்த த்ரிஷலிங்கேஷு சமான நித்திய பகுவச்சனம் பிரதமா விபக்தி மாதா. தச பிரஸ்திதாக வந்து பிர பிளஸ் ஸ்வா தாத்து பிளஸ் இக்த பிரத்யை பிரதம புருஷ பிரதமா விபக்தி பகுவச்சனம். प्रस्थित अकारांत पुल्लिंग प्रस्थित शब्दः प्रथमा विभक्ति बहुवचनं यथा इदानीम् इदं प्लस த்ரீ இது மாதா. இது வந்து அதுனா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்ல மாதா. அஸ்மின் காலே அதுனா கரெக்ட். இது வந்து தத்திதா அவ்யயம். தத்திதா அவ்யயம். நவைவ நவ பிளஸ் ஏவ விருத்தி சந்தி. அப்புறம் நவ வந்து நகாராந்த त्रिशलिंगेषु समान. ஓகே, அது சொல்ல வேண்டாம், ஆல்ரெடி எடுத்தோம். ஏவ ஸ்மா வந்து அஸ்தாத்து ஸ்மஹ சாரி மாதா. அஸ்தாத்து லட்லகார உத்தம புருஷ பகுவச்சனம் மாதா. அடுத்து படிக்கணும். அடுத்த ஒரு லைன் மட்டும் பண்ணுங்க. ஒரு சென்டென்ஸ். நூனம் அஸ்மாக்கமேகோ நத்யாம் நிமக்னஹ. நூனம் அஸ்மாக்கம் ஏகஹ நத்யாம் நிமக்னஹ. நம்மில் ஒருவர் நிச்சயமாக நதியில் மூழ்கிவிட்டார். நூனம் வந்து அவ்யயம், சர்டைன்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டு. அஸ்மாக்கம் வந்து தகாராந்த த்ரிஷுலிங்கேஷு சமான அஸ்மத் சப்த ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம்.
ஏகः நிமக்னः வந்து விசேஷ விசேஷணம் தான். ஏகः வந்து அகாராந்த புல்லிங்க நித்திய ஏகவச்சனம் பிரதமா விபக்தி. நத்யாம் ஈகாராந்த ஸ்திரீலிங்க நதி சப்தः சப்தமி விபக்தி ஏகவச்சனம். நிமக்னः வந்து அகாராந்த புல்லிங்க நிமக்ன சப்தः பிரதமா விபக்தி ஏகவச்சனம். நீ பிளஸ் மஸ்ஜ் பிளஸ் இக்த பிரத்யயம் நிமஜ்ஜதி அப்படின்னு இருந்தது. 6PA அப்படின்னு எழுதிட்டு சுதாதிகணம். Okay. Okay, you can stop there. Next, ராஜேஸ்வரி வைத்தியநாதன் மேடம், இது சரியா இருக்கா? நீங்க ஆரம்பிங்க. கேக்குறதா மேடம்? கேக்குறதா? ஓகே ஓகே. அந்த ஒரு வரியை விட்டுருக்கேனே, அது தத்தக தேஷாம் ஏகைக்கஹ அபி கவேஷயத. அதை சேர்த்து படிக்கணும். ஆக்சுவலி அது ஒன். ஒரு நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணுங்க. நித்யா மேடம் அதை முடிச்சிருங்க. நிமக்னஹ கவேஷயத தம் இதி அவர் சொன்னார் அப்படிங்கிறது மொத்தமா முடிச்சிருங்க. அது முடிச்சுட்டோம். கவேஷயதம் அதுவா மதா? அது மட்டும். கவேஷயத தம் இதி தேடுங்கள் அவரை என்று. கவேஷயத கவேஷ தாத்து லோட்லக்கார மத்தியம புருஷ பகுவச்சனம் மதா 10 US. தம் வந்து தகாராந்த புல்லிங்க தச்சப்தக தித்யா பக்தி ஏகவச்சனம். இதி அவ்யயம். சோ அவரை தேடுங்கள் என்று முதல்ல அவர் சொன்னார். அவர் சத்தமாக இந்த அகோலேருந்து ஆரம்பிச்சு தம் வரைக்கும் இட் இஸ் இன் இன்வெர்டட் காமர்ஸ். ஓகே, வாட் இஸ் செட். ஆமா, ஓகேமா. நான் ராஜேஸ்வரி எப்படி கண்டினியூ பண்ணுங்க. தத்தக தேஷாம் ஏகைக்கஹ அபி கணனாம் சகார தத்தக அவ்யயம். தேஷாம் அவர்கள் வந்து தகாராந்த புல்லிங்க தத்து சப்தத்தை அவர்களை, அது சப்தமி விபக்தி ஏகவச்சனம். சாரி, சஷ்டி விபக்தி பகுவச்சனம். ஏகைக்க அபி அதுல வந்து அவ்யயம், திரும்பவும் ஒவ்வொருவராக அவர்களை எண்ணினார்கள். கணானாம் சகார. கணானாம் ஏகைக்காக வந்து இட் இஸ் நாட் அவ்யயம். நீங்க இந்த கிளாசரியில பார்த்தாலே கொடுத்திருக்கோம் எவ்ரி ஒன் அப்படின்னு. 1 by 1 1 by 1 வந்து அது ஏகைக்கஷாக, அது வேற. ஓகே ஓகே. முன்னாடி வந்தது ஏகைக்கஷாக. ஓகே, தட் இஸ் அவ்யயம். பட் இது வந்து ஏகைக்கஹ, எவ்ரி ஒன். அதான் ஒவ்வொருவரும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருவரும். ஏகைக்கஹ இஸ் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். நான் இந்த வரியை விட்டுருக்கேன். அது இந்த ஒரு வரியை விட்டுட்டு அடுத்த வரி தான் எழுதி வச்சிருக்கேன். அதான் பரவாயில்ல, பண்ணுங்க, அப்படியே பண்ணுங்க, பரவாயில்ல. அபி அவ்யயம் கணனாம் சகார. திரும்பவும் எவ்ரி ஒன், திரும்ப ஒவ்வொருத்தரையா எண்ணினார்கள். கணனாம் சகார. சக்கார என்னது? சக்காரங்கிறது கிரு தாத்துவோடு விட்லகார. பிரதம புருஷ ஏகவச்சனம் சக்கார. ஓகே, ஓகே. எண்ணினார்கள் தானே ஜி? ஓகே, அவர்கள் திரும்பவும் எண்ணினார்கள். பரம் நவைவ திருஷ்யந்தே. பரம் வந்து அவ்யயம். நவ ஏவ திருஷ்யந்தே, திரும்பவும் அவர்களுக்கு 9ஆக பார்க்கப்பட்டார்கள். இந்த இடத்துலயும் வந்து கர்மணியா வருது. நவ ஏவ திருஷ்யந்தே, பார்க்கப்பட்டார்கள். பார்த்தார்கள். தே நவ ஏவ திருஷ்யதி. கர்த்தரியில என்ன பிரயோகம் எப்படி வரும்? பஷ்யந்தே வருமா? பார்த்தார்கள் வரணும் இல்லையா ஜி? பார்க்கப்பட்டது. திருஷ்யந்தே நவயேவ திருஷ்யந்தே. பஷ்யன்னா
இல்ல பார்த்து இதுல வந்து உங்களுக்கு வந்து இதே வரலையம்மா. இட்டவே வரலையே, இது வெறும் அததான் பாஸ்டே ம், இல்ல. திருஷ்ய தாத்துவோடு வெட்லக்கார ரூபம் சொல்லுங்க. பஷ்யதி ஆ, பஷ்யத்தக பஷ்யந்தி அவ்வளவுதான். பஷ்யந்தி. பஷ்யந்தி தே நவ ஏவ பஷ்யந்தி. தே இஸ் அத்தியாகாரம். ஓகே. ஆமா, அஹ் இதுல பரம் போட்டுக்கிறதா போட்டுக்கலாம். தே வந்து அத்தியாகாரம். தத்தஸ்தேஷாம் வியாக்குலீ பூதானாம் மகான் கோலாகலக சமஜனி. ததக தேஷாம் வாக்குலி பூத்தானாம் மகான் கோலாகலக சமாஜனி. ததக இங்க வந்து இங்க தத்தஸ்ங்கிறதுனால விசர்கசிய இது சகாரா. தத்தக லோபக இங்க வந்து அவ்யயமா வருது. சாரி, அவ்யயமா வருது. தேஷாம் தகாராந்த புல்லிங்க தது சப்தத்தை சஷ்டி விபக்தி பகுவச்சனம். வியாக்குலி பூத்தானாம் இந்த இடத்துல அதை ஃபுல்லா ஒரே வேர்டா எடுத்துட்டோம்னாக்கா அகாராந்த புல்லிங்க வியாக்குலி பூத்த சப்தஸ்ய சஷ்டி விபக்தி பகுவச்சனம். இத வந்து விசேஷனம் டு தேஷாம். ரொம்ப கன்ஃபியூஸான அவர்கள் அப்படிங்கறதுனால மகான். மகான் வந்து தகாராந்த புல்லிங்க மகத் சப்தத்தை பிரதமா விபக்தி ஏகவச்சனம். புல்லிங்கவா நபும்சக லிங்கம் ரெண்டும் எடுத்து மாஜி. மகான் கோலாகலக ரெண்டு எடுத்துக்கலாம் மாஜி. கோலாஹலஹ தானே. கோலாகலக அப்போ மகான் வந்து புல்லிங்கமா தானே. புல்லிங்க கோலாகலக அகாராந்த புல்லிங்க கோலாகல சப்தத்தை பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அப்புறம் இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பும்சகலிங்கமா இருந்தானா மகான் வராது, மகத்து தான் வரும். மகத்து. ஓகே ஜி, மகத். ஓகே, கரெக்ட். ஓகே. அவர்கள் மிகவும் அதாவது ரொம்ப கன்ஃபியூஸ்டா போயிட்டு இருந்துட்டு மிக கத்தி கொண்டு. இல்ல அப்படி இல்ல, அதாவது தேஷாம் அமங் தெம் வியாக்குலீபூதானாம் தேஷாம், தென் தத்தக அப்பொழுது, தென் அப்புறமா வியாக்குலீபூதானாம் தேஷாம் குழம்பி இருந்த அவர்களிடையே. ஓகே. மகான் கோலாகலக. அப்போ ஒரு கிரேட் என்ன சொல்றது நாய்ஸ், அதுல இருந்து பெரிய சத்தம். எல்லாரும் ஒருத்தர் கூச்சலும் குழப்பமுமா குழப்பத்தோட கூச்சல் போடுறா சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த கோலாகலக. ஓகே. ஓகே ஜி. சமஜனி. சமஜனி. சமஜனி வந்து சம் உபசர்கா ஞா தாத்து 10 US. ஞா வந்து 10ல, ஞா வந்து 9ல தான் வரும். இது வந்து உங்களுக்கு அது கிடையாது. ஜனி வந்து அதுல கிடையாது. ஜனி வந்து ஜன் தாத்து தான். ஜாயத்தே இருக்கு இல்லையா. ஓகே ஜி, ஜன் தாத்து தான். ஓகே. அது சமஜனினா வாஸ் born, அவ்வளவுதான். ஓகே. இல்ல இந்த மீனிங் வரும்போது அவர்களிடையே குழப்பத்துடன் சத்தம் வந்தது அப்படின்னு சொல்றோம். ஓகே. சத்தம் ஏற்பட்டது. ஓகே. அதனால ஜன் தாத்து. ஜனிங்கிறது வாஸ் born தான். ஜனி தட் இஸ் அந்த வந்து ஜன்னு அதுங்கிறதோட இது வந்து நிறைய பர்யாய பதம். இதுதான் சொல்லணும். ஜனி. Anybody has written anything else? Raja sir, have you written anything else regarding Jani? No, just Jani Pradurbhave adane matadu. Produced. I only say Jani Pradurbhave da. But what I am saying is, இது உபசர்க்கமோட வரும்போது இது சமஜனி. ஓகே. உற்பத்தி ஆனது இந்த இடத்துல வந்து it is not treated like a verb. ஓகே. பிறந்தது வர்பா தான் நம்ம எடுத்துக்கிறோம். பட் அட் த சேம் டைம் ஜனிங்கிறது இட்ஸ் ஆல்சோ கமிங் இன் கோஷா as a different word. நான் அதுக்கு உங்களுக்கு தனியா எழுதி அனுப்புறேன். I should have written it, I forgot. Okay. So yeah, next who is going to do? Okay ma'am. மத்தா அப்ப இது வந்து இந்த லுங்குல எடுத்துக்க கூடாதா மத்தா? அத்தியத்தன பூத்த காலால வராது அது.
அத்தியத்தன பூதகால அதுல எடுத்துக்கூடாது மாதா. லுங்கு பிரதம புருஷ ஏகவச்சனம்னு இது கேளுங்க. அப்போ இது அந்த ரூபம் இல்லையாது. இது ஜன் தாத்துவா? சமஜனி அப்படிங்கிறது வந்து கர்மணியில என்ன எழுப்பப்பட்டது அப்படின்னு வரும்போது இது கர்மணி அப்படின்னு எழுதிருக்கேன் மாதா. அது லுங்குல அந்த மாதிரி வருதா? லுங்ல வருது மாதா. Okay, let me see. Ajani, okay. So நீங்க that's also nice. Some plus Ajani. Yes, good Nitya ma'am. Good. Ajani, yes. Lunglakara, Atmanekara. Okay. So yeah. அப்ப some plus Ajani. Ajani தான். It is not Samajani. Is not some தானே உங்களுக்கு உபசர்க்கம். சம் பிளஸ் ஜன் பிளஸ் Ajani தான். கர்மணி லுங் அப்படின்னு பிரதம புருஷ ஏகவச்சனம்னு அதுல வருது மாதா. வந்து கர்மணி வராதுமா? இல்ல மாதா, அது வந்து மனக்குழப்பம் எழுப்பப்பட்டது அப்படின்னு வரும்போது அது எழுந்ததுதான். ஏன்னா உங்களுக்கு வந்து இப் இட் இஸ் கர்மணி அப்படின்னு சொன்னானா இப்ப அதே லுங்குல வந்து இட் வில் பி டிஃபரெண்ட், ரைட்? அஜனி கர்மணிலையும் இட் இஸ் அஜனி உண்டு. ஓகே, இல்ல அதான். பட் வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா, among them a great was born Samajani கோலாகலக மகான் தேஷாம் மத்தியே, அவர்களுக்குள் அப்படிதான் எடுத்துக்கணும். தேஷாம் மத்தியே இந்த வியாக்குலி பூத்தானாம எடுத்துடலாம். தேஷாம் மத்தியே மகான் கோலாகலக சமஜனி வாஸ் born. In Kartari also it is Samajani only. In Karmani also it is Samajani only. Okay. It is in both forms. Lunglakaratla. But இப்ப நீங்க வந்து இதுல வந்து கர்த்தரியில போட்டேன்னா பெரிய குழப்பம் எழுந்ததுன்னு சொல்லலாம்ல. அவர்கள் நடுவில் நீங்க நல்லா பாருங்க. among them who were perplexed. இந்த இங்கிலீஷ்ல நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணோம்னா a great noise or great sound, அததான் நம்ம சொல்றோம் மகான் கோலாகல சமஜனி. அப்போ great sound was born அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். இப்ப நம்ம தமிழ்ல நீங்க இதை டிரான்ஸ்லேட் பண்ணா எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. அதனால் மனக்குழப்பம் அடைந்தவர்களே பெரும் கூக்குரல் எழும்பியது அப்படின்னு எழுந்தது அவர்களுக்கு நடுவே among them. ஏன்னா ஷஷ்டி பகுவச்சனமா இருக்கிறதுனால. So that can be Kartari also. Okay. Okay. மகான் கோலாகலக. ஏன்னா இதுல வந்து சப்ஜெக்ட் என்னது பாருங்க. மகான் கோலாகலக சமஜனி. இப்ப ரெண்டுமே, அதாவது இப்ப கோலாகலக சமஜனி தான் சப்ஜெக்ட். மகான் இஸ் a விசேஷனம் ஃபார் கோலாகலம். கரெக்டாமா? ஆமா மாதா. அப்போ ஒரு சத்தம் எழுந்ததுன்னு நம்ம சொல்லலாமே. ஆமா, கரெக்ட். கர்த்தரியில கர்த்தரி நீங்க சொன்ன மாதிரி கர்மணி. இப்ப வாஸ் பார்ன் நம்ம போட்டோம்னா கர்மணி தான். பட் நான் இப்பதான் பார்த்தேன் லுங்ல வந்து both are same. கர்த்தரி அண்ட் கர்மணி have the same. கர்மணி ரெண்டும் சேமா தான் இருக்கு. ஆமா. ஓகே, யார் பண்ணி? who was doing it? படுவோம் சமஜனி. who was doing the sentence? வைத்தியநாதன் மாதா. நீங்க தான் பண்ணுங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பண்ணுங்க. தத்ரைவ நாதி தூரே கஸ்யசித் ரிஷேகே ஆர்ஷமோ வர்த்தத. இங்க தத்ர ஏவ இல்லாட்ட தத்ரைவ ந அதிதூரே கஸ்யசித் ரிஷேகே ஆர்ஷமக அவர்த்தத. தத்ரைவ நான் சேர்த்து தத்ர ஏவன்னு விருதி சந்தி எடுக்கல. தத்ரைவ அவ்யயம் ஒரே பத்தமா எடுத்துட்டு இருக்கேன். ந அதிதூரே
மிக அதாவது குறைந்த மிக அங்கு சிறிது தூரத்தில் ஒரு ரிஷியினுடைய ஆசிரமம் இருந்தது. Na ati dure. So not Na- very far away. நாட் வெரி ஃபார், அதனால மிக Okay. அருகில் அப்படின்னு எடுத்துட்டேன் நான். Okay. சிறிது தூரத்தில் இல்லாட்டா நான் அங்கே மிக Okay, that's okay. ஓகே. நான் அதி தூரே அகாராந்த நமும்சலிங்க அதி தூர சப்தத்திய சப்தமி விபக்தி ஏகவிச்சனம். அது நான் ரொம்ப தூரத்தில்ங்கிறதுனால கஸ்ய சித்து கஷ்சித் இந்த இடத்துல வந்து ஜஸ்வசந்தி கஸ்ய சித்து அது வந்து சித்திச்சனா சிச்சனா கிம் சப்தத்துல கஸ்ய ஒரு நிமிஷம். ஜஸ்டும் எங்க வருதுங்க? கஸ்யசித் வரல கஸ்ய சித்ல இல்ல கஸ்யத் ரிஷே கஸ்யசித் ரிஷேஹி. Okay, அங்கதான் வருது. இங்க வரல ஜி, இங்க வரல, கஸ்யசித் ரிஷேஹி. அங்கதான் just இங்க வரல, அங்கதான் அதுலதான் அதான். கஸ்ய சித்ல கிடையாது. அந்த இடத்துல ரிஷேக அந்த இடத்துல வந்து கஸ்யஜித் ரிஷேக அந்த அதனால எழுதிருக்கேன். அங்க வந்து it is just person. அங்க எழுதிருக்கேன். ஜலாம் ஜஷோந்தி. Okay. ஆமா ஆமா, அது அங்க எழுதிருக்கேன். ரிஷேகே வந்து இகாராந்த புல்லிங்க ரிஷி சப்தசிய சஷ்டி விபக்தி ஏகவச்சனம். இந்த கசிச்சித்துங்கிறது விசேஷனம் டு ரிஷேகே. ஆசிரமோ இந்த ஆசிரமக ஒரு இந்த இடத்துல வந்து ஆசிரமம் அது நபும்சகலிங்கம் பிரதமா விபக்தி. ஆசிரமஹ இஸ் பிரதமா புல்லிங்கம் உண்டு. புல்லிங்கம் தானே ஆசிரமம். ஆசிரமம் இல்லையா ஜி? நபும்சலிங்கம் ஆசிரமம் நான் கொடுத்திருக்கேங்க. ஆசிரமக. ஓகே, சாஸ்ரமஹ தான். ஓகே ஜி. அகார வந்தாதாம உத்துவம் வரும். விசர்கசிய உத்தரவம் அனந்தரம் குணம் அங்க வருது இல்லையா? ஆமா, நான் அதனாலதான் விட்டுருக்கேன் நான் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆசிரமக ஆசிரமக அகாராந்த புல்லிங்க ஆசிரம சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அவர்த்தத வந்து விருத்து தாத்து 1 AS லட்லகாரக பிரதம புருஷ ஏகவச்சனம். லங்லகாரக ஜி, சாரி லட்லகாரகன் தப்பா சொல்லிட்டேன். அவர்த்த இருந்தது, லங்லகாரக எழுதியிருக்கேன். Okay. So we just stop here. அடுத்தது படிக்கணுமா ஜி? வேண்டாம்.